சைக்கிள் வாங்க வழி இல்லை, கூட எங்கள் அப்பாவும் இல்லையா, சைக்கிள் வாங்க வழி இல்லை. சைக்கிள் வாங்கியாச்சு. சைக்கிள் அப்படி வாங்கினால் டீவுக்கு வாங்கியிருக்கிறேன். வாங்கின சைக்கிளை டீவு கட்ட முடியாமல் எங்கள் அம்மாவை சைக்கிளில் உட்காரிச்சு ஓட்டிக்கிட்டு, எத்தனை வயசில், 14 வயசில் எங்கள் அம்மாவை சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கள் அம்மாவோடைய கொலுசை விற்றுட்டு அந்த சைக்கிள் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த எனக்கு ஒரு நாள் நடக்குது அற்புதம். அப்படியே கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன், சொருன்னு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். அப்போ தான் தோணுச்சு, எவ்வளவு அருமையான கடவுள். சைக்கிள் வாங்க வழி இல்லாமல், 1000க்கும் 2000க்கும் வழி இல்லாமல், கொலுசை விற்று வைக்கிற கூட முடியாது, விற்று சைக்கிள் வாங்கின எனக்கு காரு. அப்படியே அது சில பேர் நினைக்கலாம், என்னங்க கார் 2 லட்ச ரூபா வருமா, 1.5 லட்ச ரூபா வருமா, 3 லட்ச ரூபா வருமா, இந்த காரை போய் பெருசாக பேசிக்கிறீங்கன்னு. சார், அடிபட்டு நொந்து போய் வந்தவனுக்கு தான் அந்த சிகிச்சை பெருசாக தெரியும். அதுபோல் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு நொந்து நூடல்ஸ் ஆகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட மேன்மை பெருசாக தெரியும். ஆமேன்.